வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3 இருக்கிற முதல் கணக்கை பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? f = x, y such that x, y belongs to n, capital N. என்னன்னா n மற்றும் y = 2x ஆனது n-இன் மீதான ஒரு உறவு என்க. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதோட மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த உறவு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேபிட்டல் என்னன்னா என்ன? இயல் எண்கள். இயல் எண்கள் அப்போது இயல் எண்கள்னால் 1, 2, 3, 4 இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். நம்ம இப்போ கணக்குக்கு போகலாம். y = 2x, இதுதான் இந்த கணக்கில் முக்கியம். அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸோட இயல் எண்கள் அதை x, y கண்டுபிடிக்கணும். அப்போது x = 1 எண்ணில் இருக்கல முழு எண்கள், அதை ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு y என்ன கொடுத்துருக்காங்க? yயோட மதிப்பு 2, x. அப்போது 2 × 1. நம்ம இங்கே எக்ஸில் வந்து 1ன்னு பிரதிக்கிட்டுருக்கோமா? அப்போது 2 2 2 × 1 = 2 1 2. அடுத்து எக்ஸில் வந்து நம்ம முழு எண்கள் என்ன, அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 2 2ன்னு பிரதியிடலாம். அப்போது y = 2 × 2 2 2 4. அப்போ எக்ஸில் வந்து 3ன்னு பிரதிக்கிட்டோன்னா y = 2 × 3. அப்போது 3 2 6. எக்ஸில் வந்து 4ன்னு பிரதியிடலாம் நம்ம. இப்போது y = 2, 4 4 2 8. இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா என்னோட இயல் எண்கள் 1 2 3 4 அந்த மாதிரி கண்டினியூவஸாக போய்கிட்டே இருக்குங்களா? இந்தமாரி நம்ம கண்டினியூவஸாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு அம்புக்குறி படம் போட்டுடலாங்களா? ஃபஸ்ட்டு இங்கே போடுறேன். ஒரு அம்புக்குறி படம். இங்கே எக்ஸோட மதிப்பு, இங்கே ஒய்யோட மதிப்பை பிரதியிடலாம். எக்ஸில் என்னெல்லாம் வரும்? எக்ஸ் வந்து 1 2 3 4 இங்கே போட்டுக்கோங்க இல்லையா? இயல் எண்கள் 5 6 7 அப்படின்னு கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஒய்யும் அப்படி தான். ஒய் என்ன? முழு எண்கள். அப்போது இயல் எண்கள் 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். இப்போது இதோட நிழல் உரு என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1க்கு 2 இங்கே இருக்குது 2. அப்போது 2க்கு என்ன? 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 3க்கு 6 4க்கு 8. இதை அப்படியே எடுத்து நம்ம இங்கே எழுதலாம். therefore r ஆனது ஈக்குவல் 1, 2 2, 4 3, 6 4, 8 இப்படி கண்டினியூவஸாக போய்கிட்டே இருக்கும். அதுக்காக நான் 3 டாட்ஸ் வச்சிடுறேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, மதிப்பகம் கண்டுபிடிக்கணும். துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகம். ஃபஸ்ட்டு மதிப்பகம் எழுதிக்கலாம். மதிப்பகம்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க இல்லையா? அதோட எக்ஸோட மதிப்புகள் முதல்ல இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுத்து எழுதணும். 1, 2, 3, 4 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அடுத்து துணை மதிப்பகம். துணை மதிப்பகம்னா எக்ஸும் இயல் எண்கள், ஒய்யும் இயல் எண்கள். அப்போது துணை மதிப்பகத்தோட மதிப்பு என்னென்னா 1, 2, 3, 4 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் வீச்சகம்
வீச்சகம்னா ரெண்டாவதாக கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து வீச்சகம். 2 4 6 8 2 4 6 8 இதெல்லாம் வீச்சகம். எழுதிடலாம். இது வந்து இந்த உறவு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம், இது ஒரு சார்பு. ஏனெனில் ஒவ்வொரு மதிப்பகத்துலேயும், அதாவது ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் தொடர்புகள் இருக்குது. எக்ஸுக்கும் ஒய்யுக்கும், எக்ஸில் உள்ள நம்பருக்கும் ஒய்யில் வந்து ஒரு நிழல் உரு இருக்குது. அதை நம்ம எடுத்து எழுதிடலாம். மதிப்பகம் மதிப்பகம்னு சொல்லலாம், இல்லைன்னா எக்ஸுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸுன்னு தானே எழுதியிருக்கோம். உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு ஒய்யில் ஒரு நிழல் உரு உள்ளது. ஒய்யில் ஒரு நிழல் உரு உள்ளது. அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கில் பார்க்கலாம்.